என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க மைவி3 எம்டி சக்தி ஆனந்தருக்கு ஆதரவு பெறுகிறதா இல்ல கம்பெனிக்கு எதிராக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூஓடபிள்யூ அதிக நெருக்கடி எதுக்காக தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மக்களுங்கிறத விட மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 69 லட்சம் பேருக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குது. என்ன காரணம் அப்படிங்கக்கூடிய டாபிக்ல தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் நாடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள் எம்டி பொறுப்புல இருந்துகிட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணினாரு. 2023, 24, 25 மிகப்பெரிய ஒரு நமக்கு பல்ட்டி அடிச்சுட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் புகார் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 2024 மார்ச் மாசத்தோட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் ஊக்கத்தொகை புதுசா சேர்த்தவங்களுக்கான அந்த தொகையெல்லாம் கொடுக்க முடியல. இன்னும் சொல்ல போனா ஹெர்பல் ப்ராடக்ட் மிகப்பெரிய வேகமா லெவல்ல போய்கிட்டு இருக்கு. அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் வித்து மக்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் இப்போ எதுவுமே இல்லாம நிர்கதியா நிராயுத பாணியா மக்கள் மாறி இருக்கிறாங்க. காரணம் அவருடைய ஜெயிலுக்கு போன ஒரு டாபிக். ரெண்டாவது அவருடைய தொகையை பாத்தீங்கன்னா 2600 கோடி ரூபாய் மக்கள் கிட்ட முதலீடா வாங்கி மிகப்பெரிய அளவுல கோலோச்சன நிறுவனம் மைவி3 ஆட்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்துல 2300 கோடி ரூபாய் திரும்பி ரிட்டர்ன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள் யூஓடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட பதில் சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே. யூஓடபிள்யூ அதிகாரிகள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அதாவது மக்கள் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் பணம் மைவி3ல முதலீடு பண்ணிருக்கீங்களோ அத்தனை பேரும் யூஓடபிள்யூ அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. நம்மளும் ஒரு சப்போர்ட்டிவா பண்ணியிருந்தோம். அதே சமயத்துல ஆதரவாகவும் யூஓடபிள்யூ அதிகாரிகளுக்கு சப்போர்ட்டிவா சொல்லியிருந்தோம். மக்களுக்காகவும் மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களுக்காகவும் நம்ம சப்போர்ட்டா பேசியிருந்தோம். ஸோ எதுங்க இப்ப நீங்க பேச வந்திருக்கீங்க? மைவி3 எம்டி சக்தி ஆனந்தனுக்கு பேச வந்தீங்களா, கவர்மெண்ட்டுக்காக பேச வந்திருக்கீங்களா? சார், கவர்மெண்ட்டை நம்ம மதிக்கிறோம். அதே மாதிரி நீதியரசருடைய சொல்லியே நம்ம மதிக்கிறோம். ஸோ தமிழக மக்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் என்ன செய்யறது? நாம போட்டா போக முடியும்? அது இப்படி இல்லை. ஸோ எதையாவது பேசி மக்கள்கிட்ட நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு பலகட்ட முறையில நம்ம எம்டி ஃபேமிலியோட நம்ம டையப்ல இருந்தோம், டச்சில் வச்சுருந்தோம். ஸோ இதுல ஃபைனல் டைரக்ஷன் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் பணம் 2500 கோடி. ஸோ ரிட்டர்ன் கொடுத்தது 2300 கோடி. இதுல இருக்கக்கூடிய அந்த மார்ஜின் 200 கோடி தான் இருக்குது. அதனால நம்ம கண்டிப்பா மக்களுக்கு நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். அதனால எங்களுடைய கேஸை அதாவது என்ஓசி, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை கொடுத்து எங்களை இயக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்டி தரப்புன்னு சொல்றாங்க. இவங்க யூஓடபிள்யூ அதிகாரிகள், அதாவது குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் என்ன சொல்றாங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னா, யாரெல்லாம் மைவி3ல ஏமாந்து போயிருக்கீங்களோ, யாரெல்லாம் மைவி3ல பணம் கட்டி பணம் கிடைக்காம போச்சோ, உங்களுடைய கம்ப்ளைண்ட் எந்த வங்கி மூலமா நீங்க பணம் டிரான்ஸ்பர் பண்ணீங்க, மைவி3க்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க, இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இது வரைக்கும் யாருமே சரியான முறையில கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஒரு தரப்பு என்ன கமெண்ட்ஸ்லயே ஏசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, நீங்க கம்பெனி இழுத்து மூடி போயிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரிங்க, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. மக்களுடைய நலத்துக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க கம்பெனியில டைரக்டர் ஆயிடுங்க. எலன் மஸ்கை போய் பாத்தீங்களா, இன்னும் சொல்ல போனா இன்னும் அமெரிக்கன் பிரசிடென்ட் எல்லாம் போய் பாத்தீங்களா, நெக்ஸ்ட் நீங்க தான் எம்டி, இப்படிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அதாவது நெகட்டிவா நீங்க பேசக்கூடிய உங்களுடைய அந்த தாட் இருக்குல்ல, அதுக்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எனிவே, எப்படியா இருந்தாலும் யூஓடபிள்யூ அதிகாரிகள் அதிரடி அறிவிப்பால சுலோவா போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். யாரும் பெருசா ஒன்றும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல. தமிழ்நாட்டுல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்கள், மத்திய பிரதேசம் எல்லா மாநிலங்கள்லயுமே மைவி3 ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எனிவே, நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவருடைய தாரக மந்திரம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். இப்ப அவர் ஒரு வீடியோ போட்டுட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டா கூட போதும். அதெல்லாம் இல்லாததுனால மக்களுக்கு ஒரு வெக்ஸ் ஆகி போய் நிற்கிறாங்க, ஒரு விரக்தியில இருக்கிறாங்க. அது மட்டும்தான் உண்மை. கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. யூஓடபிள்யூ அதிகாரிகளையும் நம்ம மறக்கிறோம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் நம்ம மதிக்கிறோம். இப்படியும் பேசிட்டு அப்படியும் பேசிட்டு நீங்க என்ன விளம்பரம் பண்றீங்களா சார்? நோ. தமிழ்நாடு மக்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உண்மையை உறக்க சொல்றத ட்விட்டர் சேனல் நம்பர் 1 இருக்குதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய சப்போர்ட்ல நான் மீண்டும் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்ல,
நிறைய நண்பர்கள் வந்து யூடியூப்ல வந்து நிறைய பேர் அவங்கவுங்க தரப்பு அவங்கவுங்க பாணி அவங்கவுங்க ஸ்டைல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க வந்து யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. அவங்கள பத்தி நீங்க பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காதவங்க நீங்க வந்து ரிலீவ் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் சொல்றாங்க. ஆனா டிடி சேனலை பொறுத்த வரைக்கும் தாரக மந்திரம் அதுதான். உங்களுக்காக உறக்க சொல்றேன், டிடி சேனல் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒருத்தர் பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல செய்திகளை நம்ம வந்து வாங்கி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே. நன்றி.